N50 நியூஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின்னால் 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 கேமரா அவ்வளோதான் அங்கே ஜூம் பண்ணி எடுக்க மாட்டீங்களா? ஆதியில் உணர்த்தி அருட்பெரு ஜோதி என இறைவனை பேருப்பின் அடையாளமாக கண்டுணர்ந்த வள்ளலார் பிறந்த இந்த மண்ணை ஒரு சர்வதேச ஈர்ப்புக்குரிய மையம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை அமைச்சர் அவர்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருகை வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய காட்டுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், மரியாதைக்குரிய இயக்குனர் நகராட்சி நிர்வாகம் அவர்களையும், ஆர்டிஎம்ஏ ஆரி நகராட்சி இந்த ஊர் தொழில சட்டமன்ற உறுப்பினராக பல பேர் இருந்தாங்க. யாரா இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க. அவங்க சரியானதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை. நம்முடைய நகர்ப்புற அமைச்சர் அவர் டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக போக்குவரத்து அமைச்சராக போது இந்த விழுப்புரம் ஹெட்டாக இருந்துச்சு. நம்ம மாவட்டத்தில் விழுப்புரம் போக்குவரத்து என்ன ஆனந்தம் அளவு பற்றி 1000 மேற்பட்ட டிரைவர் கண்டக்டர்லாம் இதே செய்தி. போக்குவரத்து வசதியை போக்குவரத்து அமைச்சராக போது இந்த மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்தார். வடலூர் தெப்பமும் அமைக்கும், நெய்வேலி தெப்பமும் அமைக்கும். நெய்வேலி வீடுகள்லாம் நெய்வேலி கூடுதலாக சாலைகளுக்கு பண வேண்டும் கேட்டிருந்தார். அதே போல கடலூர் மாநகராட்சியிலே புதிய பேருந்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட குடிநீர் பொறியாளர் வாரியம் நம்முடைய தளபதி முதலமைச்சராக இப்போது 2011ஆம் ஆண்டு ஏற்கிற 2016ஆம் ஆண்டு ஏற்கிற போது தமிழ்நாடு முழுவதும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 4.25 கோடி மக்களுக்கு தான் வழங்கப்பட்டது. தளபதிகளுக்கு பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டு காலத்தில் குடிநீர் வழங்குவது என்பது 1,30,00,000 மக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டது. இப்போது 1,30,00,000 மக்களுக்கு கருத்து வைத்துக் கொண்டு வருகிறோம். மீண்டும் 1,30,00,000 மக்களுக்கு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகள் நடைபெற ஆயத்தமாக இருக்கிறது. ஆக 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது பொதுமக்களுக்கு முழுமையாக கிடைக்கின்ற ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். N50 நியூஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.